அன்னைக்கு அந்த கோவிலில் பெருசாக கூட்டம் இல்லை. ஒரு 10 பேர் தான் நின்று ரொம்ப மனமுருகி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு அங்கே தோன்றின கடவுள், உங்களுக்கெல்லாம் என்ன வர வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொன்னாராம். முதல் மனிதன் வந்து, எனக்கு அளவிட முடியாத காசும் ஒரு பெரிய பிஸ்னஸும் வேணும் அப்படின்னு கேட்டாராம். 2வது மனிதன் வந்து, நான் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பதவியை அடையணும் அப்படின்னு கேட்டாராம். 3வது மனிதன் வந்து, இந்த உலகத்திலேயே நான் தான் புகழ்பெற்ற மனிதனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். கடவுளும் அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்ட வரத்தை டக்கு டக்குன்ட்டு கொடுத்துட்டாரு. இப்போ 10வது மனிதன் கடவுள் முன்னாடி வந்து நின்று, உலகத்தில் ஒரு மனிதன் உச்சக்கட்டமாக எந்த அளவுக்கு மனநிறைவோடும் மன அமைதியோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்டாராம். மற்ற 9 பேரும் சட்டுன்னு அவரை திரும்பி பார்த்தாங்க. அவர் கேட்ட வரத்தை பார்த்து கை கொட்டி சிரிச்சாங்க. மன நிம்மதி, மன நிறைவா? நாங்களும் அதுக்கு தானே இதையெல்லாம் கேட்டோம். நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சா மன நிறைவு தானாக வந்துடுமே அப்படின்னு சொல்லி கேலி பண்ணாங்களாம். அவங்கள திரும்பி பார்த்த கடவுள், நீங்கள் கேட்டதையெல்லாம் நான் கொடுத்துட்டேன்ல, நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10வது மனிதனை பார்த்து, நீ இங்கேயே இரு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாராம். இப்போ அந்த 9 பேருக்கும் மனசு அப்படியே அடிச்சுக்குது. இந்த 10வது மனிதன்கிட்ட கடவுள் என்ன சொல்ல போறாரு, அவனுக்கு என்ன தரப்போறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். தான் ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க கையில் இருந்தும் எதுவுமே கிடைக்காத அந்த 10வது மனிதனை பார்த்து அவங்களுக்கு பொறாமையா இருந்தது. அப்போவே அந்த இடத்துலையே அவங்க நிம்மதி போச்சு. கிடைக்கும்னு நினைச்ச மனநிறைவு இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த 10வது மனிதனும் எதுவும் இன்னும் அவனுக்கு கிடைக்கலன்னாலும் கடவுளுடைய பதிலுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்துக்கிட்டு நின்னான். அந்த கடவுளே தங்கிட்ட பேச போறாரு அப்படிங்கிற எண்ணமே அவன் வரமா கேட்ட முழு மன நிறைவு அவனுக்கு கொடுத்துச்சு. நம்ம எண்ணங்கள் தான் நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்குது. இது கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அது நடந்துட்டதாகவே நினைச்சு ஒரு 10 நிமிஷம் வாழ்ந்து பாருங்களேன். உங்க மனசு, அப்பாடா நான் நினைச்சது கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா என்ன? வாய்ப்பே இல்லைங்க. அடுத்த ஆசைக்கு தான் அது தாவும். இப்போ நாம எல்லாரும் அந்த 10வது மனிதனா இருக்க போறோமா, இல்ல 10வது அப்படிங்கிற மனிதனா இருக்க போறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அவர் ஒரு மிகச்சிறந்த கோல்ஃப் விளையாட்டு வீரர். அமெரிக்காவின் ப்ரொஃபஷனல் கோல்ஃபர்ஸ் அசோசியேஷன் ஒவ்வொரு வருஷமும் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்துவாங்க. அந்த வருஷம் நடந்த போட்டியில் இந்த வீரர் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அபாரமான வெற்றியும் பெற்றாரு. அந்த வெற்றிக்கு பரிசா கோப்பையோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய தொகைக்கான செக்கையும் கொடுத்தாங்க. இந்த விழா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் மைதானத்தை விட்டு வெளியில் வந்து தன் கார் நிறுத்தியிருக்கிற இடத்துக்கு போனார். அப்போது அவர் காருக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறது அவங்க தோற்றத்திலேயே தெரிஞ்சுது. முகமெல்லாம் வாடி போயிருந்தது. இவர் காரை எடுக்க போகும்போது அந்த பெண்மணி பக்கத்தில் வந்து, சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? எனக்கு ஒரு பையன் இருக்கான் சார். அவனுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் டாக்டர் அவனுக்கு ஏதோ சீரியஸான வியாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவனை காப்பாற்ற முடியுமாமா. ஆனால் அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லும் போதே அந்த பெண்மணி கடகடன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் இந்த கோல்ஃப் வீரர் கொஞ்சம் கூட யோசிக்கலை. அவருக்கு பரிசா கிடைச்ச அந்த செக்கை அந்த பெண்மணி கிட்ட கொடுத்து, இந்தாங்கம்மா, இதை வச்சுக்கோங்க, உங்கள் பையனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பெண்மணியும் அந்த செக்கை வாங்கிக்கிட்டாங்க. இந்த வீரரும் தன் காரில் ஏறி வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் இருக்கும். கோல்ஃப் கிளப்பில் அவர் விளையாடிக்கிட்டு இருந்த போது அந்த கிளப்பில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் இவர்கிட்ட வந்து, சார் போன வாரம் நீங்கள் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிங்கல்ல, அப்போது ஒரு அம்மா வந்து உங்ககிட்ட உதவி கேட்டதாகவும் அதை பார்த்ததாகவும் ஒரு பையன் சொன்னான். ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? சார் அந்த அம்மாவுக்கு பொய் சொல்லி பணம் பிடுங்கிறது தான் சார் வேலையே. உங்ககிட்டையும் பொய் சொல்லி தான் பணம் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா அந்த அம்மாவோட பையனுக்கு ஒன்றும் ஆகலையா? நல்லா தான் இருக்கானா? அவனுக்கு என்ன சார்,
ரொம்ப நல்லா கல்லு மாதிரி இருக்கான் அப்படின்னு அந்த ஊழியர் சொன்னதும் இந்த கோல்ஃப் வீரரோ, ஓ தேங்க் காட், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னீங்க, தேங்க்யூ மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஃப் விளையாட கிளம்பி போயிட்டாரு. அந்த கோல்ஃப் வீரர் யாருன்னா அர்ஜென்டினாவை சேர்ந்த ராபர்டோ டிவிசென்சோ. இவர் வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுற இந்த சம்பவம் கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். ஆனால் இது உணர்த்துகிற செய்தி முக்கியமானது. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு அலசி ஆராயக்கூடாது. ஒருவேளை இந்த ஊழியர் சொன்னதை கேட்டுட்டு அச்சச்சோ தேவையில்லாமல் இந்த பணத்தை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு இந்த வீரர் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா அவருடைய அடுத்த விளையாட்டில் கவனம் செலுத்தியிருக்க முடியாது. அதனால் அவருக்கு அடுத்தடுத்து தோல்விகள் தான் மிஞ்சியிருக்கும். பணத்தை விட அவருடைய லட்சியம்தான் அவருக்கு முக்கியமாக பட்டுச்சு. அதனால் அடுத்து வந்த எல்லா போட்டிகள்லையும் அவர் வெற்றி பெற்றாரு. அதை விட அதிகமான பரிசு தொகையையும் ஜெயிச்சாரு. முடிஞ்சு போன ஏமாற்றங்கள் முக்கியமா இல்லை அடுத்து வர வெற்றிகள் முக்கியமானு நாம தான் முடிவு பண்ணணும்.